கால வேளையிலும் நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க நம்முடைய சமூகத்திலேயே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். கர்த்தர் தந்த இந்த நாளுக்காக இந்த ஆராதனை முழுதுமாக ஒப்பு கொடுத்து கர்த்தரிடத்திலே நாங்கள் செபிப்போம். கர்த்தர் தொடக்கம் இருந்து முடியும் மட்டும் கர்த்தர் நடத்தும்படியாக இந்த இடத்திலே வல்லமையாக கிரியை செய்யும்படியாக நாங்கள் செபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த காலை வேலைக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த இடத்திலே உண்மை பாடவும் உண்மை துதிக்கவும் உடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கவும் ஆண்டவரே, இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தாமே ஆண்டவரே, நீங்கள் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, பாடல்கள், துதிகள், தேவ வசனங்கள் எல்லா காரியத்தையும் உடைய கரத்திலே துதிக்கிறோம். கர்த்தர் நீங்கள் நடத்துங்கள், தொடக்கம் இருந்து முடியும் மட்டும் அப்பா. கர்த்தர் எல்லாவற்றையும் அப்பா நேர்த்தியாய் ஆண்டவரே எங்களுக்கு நடப்பித்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வல்லமையினாலும் ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தினாலும் ஆண்டவரே இந்த இடத்திலே எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களுக்கு முன்னின்று நடத்துங்கள். ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டவரே உடைய ஆளுகையின் கருத்துக்களே நாங்கள் ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நாங்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் வாசிப்போம். 47ஆம் சங்கீதம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வாசிப்போம். 47ஆம் சங்கீதம். சகல ஜனங்களே, கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமி மீதென்றும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். ஜனங்களை அவர் வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். நமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி அனைத்துக்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாடுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கீழகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். ஆமென். அவர் மகா உன்னதமான தேவனாய் இருக்கிறார். பூமி எங்கும் அரசாடுகிற எங்களுடைய தேவாதி தேவனாய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டியும் இதுதான் உண்மையான சத்தியமாய் இருக்கிறது. அவரே எங்களுடைய உண்மையான தேவனாய் இருக்கிறார். எங்களுடைய தேவாதி தேவனை உடைய கரங்களை உயர்த்தி நாங்கள் முழுதுமாக எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிப்போம், நாங்கள் உயர்த்துவோம். அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நீர் மகத்துவமான எங்களுடைய தேவன். நீர் ஆண்டவரே, நீர் ஆளுகை செயலுடைய தேவனப்பா. நீர் அரசாளுடைய தேவனப்பா. நீர் பெரியவர் ஆண்டவரே. உடைய நாம ஆண்டவரே மகிமையுடையதப்பா. அப்பா, நீர் சொன்ன சொல்லை ஆண்டவரே எப்பொழுதும் நிறைவேற்றுகிற என்னுடைய தேவனாய் இருக்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. பிதாவே, அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, உமக்கு நன்றி அப்பா. கரங்களை தட்டி நாங்கள் உற்சாகத்தோடு பாட நாங்கள் பாடுவோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மையன்றி யாரும் இல்லை என்ற பாடலை நாங்கள் கரங்களை தட்டி நாங்கள் பாடுவோம். நன்றி, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமென். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மையன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மையன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. அமராத
ஆராதனை
துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் ஆத்மாவை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த வழியிலும் ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய தேவன், நீர் எங்களை உயர்த்துகிற தேவன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் தேர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களில் உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. கண்களை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் இறங்கும்போது என் வெற்றி கீழமாகும். நான் கால நிற்கும் போது என்னை தேற்றும் கீழமாகும். நான் உயர போகும் போது என் வெற்றி கீழமாகும். நான் கால நிற்கும் போது என்னை தேற்றும் கீழமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. என் உயிரிலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு சிலுவையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள், அதை சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவேன். நீர் வந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்தீர், உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்தீர், உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. பாடும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நல்ல தெய்வம் நன்மை செய்தார், நல்லை பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு, உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு, உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்தீர், உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்தீர், உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம்.
சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. அப்பா, நீர் ஒருவர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நீர் ஒருவர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஒருவரே நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா பாதைகளிலும் ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வருகிற எங்களுடைய தேவன் நீர் ஆண்டவரே. ஒருவரே நாங்கள் நம்புகிறோம் அப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா.
இயேசையா உம் அன்பை ருசிக்கையிலே உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் உம் வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் உம் வசனம் எனக்கு உணவாகும்
நீர் ஒருவரே பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி நீர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. உம்முடைய மாறாத கிருபை எங்களோடு இருந்து நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் இரவும் பகலும் எங்களை கூட இருந்து பாதுகாக்கிறவரை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய வசனத்தை அனுப்பி நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் போஷித்து கர்த்தாவே, நீர் எங்களை திடப்படுத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனம் எங்களை ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே திடப்படுத்தி எங்களை ஆறுதல் படுத்தி உற்சாகப்படுத்தி எங்களை நடத்தி செல்லுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீரே கர்த்தாவே. எல்லாவற்றுக்கு மேலாக நீர் எங்களோடு உயிரோடு உயிராய் கலந்து கர்த்தாவே இன்றும் நீர் எங்களோடு ஜீவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தாவே, கல்வாரி சிலுவையிலே நீர் எங்களுக்காக செய்து முடித்த சகலவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்தானே, உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கலம் அரண்தானே. கட்டுக்களை உடைக்கவும் அப்பா, சகல சத்துடைய வல்லமைகளை மேற்கொள்ளவும் கர்த்தாவே, உம்முடைய பலன்கள் மேல் வந்திருக்கிறது. கர்த்தாவே, இன்று கட்டப்பட்டிருக்கிற மனுஷர்களை விடுதலையாகும்படியாக தேவனுடைய ஆவியானவர் எங்களுடைய இருதயங்களிலே நீர் வாசமாய் இருந்து கிரியை செய்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கர்த்தாவே, இந்த பூமியிலே கட்டப்பட்டிருக்கிறதான சத்துருவின் பிடியிலே இருக்கிறதான ஒவ்வொரு கட்டுகளிலும் இருக்கிற மனுஷர்களை விடுவிக்கும்படியாக உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு பலத்தை கொடுத்து நீர் பலப்படுத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியில அசைவாடுகிறதுக்காக நன்றி. நீர் எங்கள் மத்தியில அசைவாடுகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் செய்திருக்கிற நன்மைகளுக்காக கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்ய போகிற திட்டங்களுக்காக தீர்மானங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்ய நினைத்திருக்கிற எந்த ஒரு காரியமும் தடைபடாதபடி கர்த்தருடைய கரம் எங்களை தாங்கி நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அப்பா,
ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அதிசயமானவரே, அற்புதமானவரே, கதாவே, இந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம் அப்பா. கதாவே, நிர்வாணத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்களை உடையவராக இருக்கிறீங்க. கதாவே, இந்த பூமியிலே உடைய சித்தம் இல்லாமல் எந்த ஒரு கதாவை அனுபவமா செய்யாது. கதாவே, உம்முடைய கரம் இந்த பூமியின் மேல், கதாவே உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதப்பா. கதாவே, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் எங்கெங்கு இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களோடு உம்முடைய கரம் இருந்து நடந்துகிறது உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கதாவே, இன்றைக்கு கதாவே இந்த உலகத்திலே எத்தனையோ பேரை நாம் காண்கிறோம். விசுவாச மறுதலிப்பு கதாவே இன்றைக்கு அநேகருடைய உள்ளங்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. கதாவே, நாங்கள் ரட்சிக்கப்பட்டும் கிறிஸ்தவர்களாய் இருந்தும் கிறிஸ்துவினுடையவர்களாய் இல்லாதபடி, கதாவே இந்த உலகத்தின்படி மாம்சம் சொல்லுகிறபடி நடக்கிற எத்தனையோ மனுஷர்கள் மத்தியிலே கதாவே நீர் எங்களை உன்னுடைய ஆவிக்குள்ளாய் நிற்கும்படியாய் நீர் செய்திருக்கிறீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கதாவே, இன்றைக்கு தேவனுடைய மகிமையை அற்று கதாவே தேவனுடைய பிரசனம் இல்லாதபடி கதாவே மனுஷர்கள் எங்கெங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டு எங்களை அழைத்த இடத்துல வந்திருக்கிறீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கதாவே, இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வல்ல கரம் எங்களோடு கூட இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் கிருபையா இருந்தது இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் கூட நீர் எங்களோடு பேசுங்கப்பா. உங்களுடைய கரம், உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீரை எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் நடத்துகிறது காயம் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்று உள்ளது. எங்களுடைய சூழ்நிலைகள், எங்களை சுற்றிலும் இருக்கிறதான காரியங்கள் மாறலாம். ஆனால் கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருந்து அதை எங்களை வழி நடத்துகிறதா இருக்கிறது. ஆமென். எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்வோம். கர்த்தருடைய கிருபை எங்களோடு இருந்து அவருடைய வார்த்தையோடு கூட எங்களோடு பேசும்படியா இன்று நாளும் கூட நாங்கள் அவருடைய வார்த்தையில நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தர் எங்கள் மேல் அவருடைய சித்தத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அவருடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்க முடியாதபடி ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு காரியம் எங்களை தடுக்கிறது, எங்களை தடை செய்கிறது. அந்த காரியம் என்ன செய்கிறது? தேவனுக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவிலிருந்து எங்களை பிரிக்கிறதுக்கல்ல, எங்களை முதலாவது எங்களை அது கீழே தள்ளுகிறது. அதன் என்பதாக தேவனுடைய சித்தத்திலிருந்து, தேவன் எங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த திட்டத்திலிருந்து வழிவிலக செய்கிறது. இந்த சூழ்நிலைகள் என்ன செய்கிறது? எங்களுடைய விசுவாசத்தையும் இந்த உணர்ச்சிகளையும் என்ன செய்கிறது? எங்களுடைய தீர்மானங்களையும் கட்டுப்படுத்துகிறது. இந்த சுற்றிலும் இருக்கிற இந்த சூழ்நிலைகள், நாங்கள் பார்க்கிற, காண்கிற, கேட்கிற இந்த காரியங்கள் என்ன செய்யுது? எங்களுக்குள்ளா இருக்கிற இந்த விசுவாசத்தை அப்படியே கீழே தள்ளிவிடுகிறது. நாங்கள் எடுக்கிற கர்த்தருக்குள்ளா எடுக்கிற தீர்மானங்களையும் கூட அதை சரிவர செய்ய முடியாதபடி அதை என்ன செய்கிறது? தடுக்கிறது. இதுதான் ஒரு விசுவாச பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம். தேவனோடு இருக்க முடியாதபடி இந்த சூழ்நிலை எங்களை மாற்றுகிறது. இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் எங்களை கட்டுப்படுத்த விடாதபடி தேவனுக்குள்ளாய் எப்படி நாங்கள் வாழ்கிறதுன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் கர்த்தருக்குள்ளாக இருக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் சில நேரங்கள் அந்த சூழ்நிலைகள் எங்களை அப்படியே ஒரு நிமிஷம் எங்களை அப்படியே சறுக்கு வைத்தாலும் போதும், நான் என்ன செய்கிறோம்? அப்படியே விழுந்து போடுகிறோம். முற்றிலுமாக நாங்கள் விழுந்து விடாட்டியும்
என்ன செய்கிறது? தேவனோடு இருக்கிறது ஐக்கியத்திலிருந்து கொஞ்சம் சருகலாகுது. அப்படி நடக்கக்குள்ள என்ன நடக்குது? நாங்கள் கர்த்தரோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தில் குறைவுபடுகிறோம். நாங்கள் நினைக்கிறோம் எங்களுடைய பெரிய பிரச்சனையே சாத்தான், அப்படி இல்லாட்டி மற்ற மனுஷர்கள், எங்களுக்கு இருக்கிற குறைகள், கஷ்டங்கள், இதுதான் எங்களுக்கு பிரச்சனை. இல்லை, இந்த காரியங்கள் இந்த சாத்தான் கொண்டு வருகிற காரியமா இருக்கலாம், மனுஷர்களால் வாரதா இருக்கலாம், எங்களை சுற்றிலும் இருக்கிற இது எங்களை பிரிக்காது. அந்த சூழ்நிலையை நாங்கள் பார்த்து விழுகிற பொழுதுதான் அது எங்களை என்ன செய்கிறது? கீழே தள்ளுகிறது. பலர் அநேகர் என்ன செய்கிறார்கள்? தேவனை நேசிக்கிறார்கள், அன்பு செலுத்துகிறார்கள், தேவனோடு உறவாய் இருக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, சபைக்கு போகிறாங்க. ஆனா அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? அந்த சந்தோஷம் என்ன செய்கிறது? இந்த சூழ்நிலைகள் நிமித்தமாக அதனுடைய அடிப்படையிலிருந்து அப்படியே மாறுது. இந்த சந்தோஷம், சமாதானம், கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியம் என்ன செய்து அது தன்னுடைய அடிப்படையில இருந்து அப்படியே கீழே சறுக்குது. தேவன் எங்களை, இந்த சூழ்நிலைகள் எங்களை கட்டுப்படுத்துறதுக்காக தேவன் எங்களை அழைக்கல. எங்களுடைய தேவன் எங்களை அழைத்திருக்கிறார் இந்த சூழ்நிலைகளை தமக்கு சாதகமாக மாற்றி எங்களை உயரத்துக்கு கொண்டு போகும்படியாக தான் தேவன் எங்களை அழைத்திருக்கிறாரே ஒழிய இந்த சூழ்நிலைகளை எங்களை கட்டுப்படுத்துகிறதுக்கல்ல. நாங்கள் நினைக்கிறோம் இந்த சூழ்நிலைகளை கட்டுப்படுத்துகிற பொழுது, நாங்கள் தேவனோடு இருக்கிற இந்த உறவிலிருந்து விலகிற பொழுது எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை, இந்த சூழ்நிலையை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அந்த சூழ்நிலை எங்களை கட்டுப்படுத்துது. ஆனால் அந்த சூழ்நிலைகளை வருகிற பொழுது, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அந்த நிலைமையில நாங்கள் நிற்கிற பொழுது எங்களை அழைத்தவரை பார்க்கும் பொழுது அந்த சூழ்நிலையை விட தேவன் பெரியவராயிருப்பார். நாங்கள் திருப்பிக் கொள்வோம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்துக்கு. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனம். 2 Corinthians chapter 5 verse 7. இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாங்கள் இந்த தேகம், அதாவது பவுல் சொல்றான், நாங்கள் இந்த சரீரத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி தெரிந்தும், எப்படி இந்த சரீரம் இந்த பூமிக்குரியது, மரித்தவுடன் இந்த பூமியில் அடக்க முடியும். இந்த சரீரம் வந்து பரலோகம் போக போறதில்லை. ஆனா இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுது எப்படி இருக்கிறோமா? கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும். அப்படின்னா என்ன சொல்ற? கொஞ்சம் குழப்பமா இருக்கு இந்த வசனம். இந்த சரீரத்துல குடியிருக்கிறோம் சொல்லி தெரியுது, அதே நேரம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் சொன்னேன், கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா பவுல் இப்படி ஒரு காரியத்தை சொல்றார், கர்த்தரோடு இருக்கிறவர்களாய் எங்களுக்கு தெரியல. நாங்கள் கர்த்தரோடு இருக்கிறவர்களாக அல்ல, இந்த சரீரத்தில் தான் குடியிருக்கிறோம். ஆனாலும் எங்களுடைய நம்பிக்கை எங்க இருக்கிறது? கர்த்தரோடு இருக்கிறது. இந்த தேகத்தில் குடியிருக்கிறவர்களாய் இருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும். நாங்கள் குடியிருக்கிறது எங்க? இந்த சரீரத்தில். எங்களுடைய ஆவி, ஆத்மா இந்த சரீரத்தில் இருக்கு, தேவனிடத்தில் இல்லை. அதுதான் பவுல் சொல்றார், இது தேவனிடத்தில் இல்லை. எங்க இருக்கிறது? இந்த சரீரத்துல தான் இருக்குது. அப்படி இருந்தும் தேவனிடத்தில் இல்லை. இந்த மண்ணான சரீரத்துக்குள்ளதான் என்ன செய்கிறோம்? இந்த பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவர். எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். எதுக்காக தைரியமாய் இருக்கிறோம்? 8வது வசனம் சொல்லுகிறது, நாம் தைரியமாய் இருக்கவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும்
கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். முதல் வசனத்துல கொஞ்சம் குழப்புறார். என்ன சொல்றார்? இந்த தேகத்துல குடியிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட எங்களை பார்த்து இப்படி ஒருத்தர் வந்து சொன்னார், பிரதர் நீங்க கிறிஸ்தவன் தான், ஆனால் நீங்கள் கிறிஸ்துவோட இல்லை, உங்களுடைய ஆவி உங்களுக்குள்ளதான். எஸ், எங்களுடைய ஆவி எங்களுக்குள்ளதான் இருக்குது. ஆனா இது எங்க போய் சேர வேண்டிய நேரத்துல சேர்ற பொழுதுதான் இந்த ஆவி அந்த தேகத்துல வாழும். இந்த பூமிக்குரியவைகளை அல்ல, அதனாலதான் சொல்றார் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். அப்ப மேலானவைகளை ஏன் நாட சொல்றாருன்னு சொன்னா, இந்த தேகத்துல இருக்கும் வரைக்கும், இந்த சரீரத்துல இருக்கும் வரைக்கும் இந்த சூழ்நிலைகள் எங்களை என்ன செய்யுது, சில நேரங்கள்ல அப்பப்ப வந்து அது என்ன செய்கிறது, விழத்தள்ளுது. ஆனா கர்த்தருடைய தேகத்துக்குள்ள, அந்த ஆவிக்குரிய தேகத்துக்குள்ள இந்த ஆவிக்குரிய அனுபவம் போகிற பொழுது என்ன நடக்கிறது, அங்க மாம்சம் இல்லை. அதான வெளிப்படுத்தி சொல்றார், அங்கே மரணமும் இல்லை, அழுகையும் இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை. ஏன்? ஆனா இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுது ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பசி வருது, நித்திரை வருது, எல்லாமே வருது. ஆனா இந்த ஆவி அங்க போய் அந்த ஆவிக்குரிய சரீரத்தில் சேர்ற பொழுது என்ன நடக்கிறது, அங்கே மரணமும் இல்லை, அழுகையும் இல்லை, துன்பம் இல்லை, தூக்கம் இல்லை. இந்த பூமியில இருக்கும் பொழுதுதான் இந்த ஆவி, எங்களுடைய இந்த ஆவி மாமிச தேகத்துக்குள்ளதான் இருக்கிறது, இந்த மாமிசத்துக்குள்ளதான் இருக்கிறது. ஆனால் மாமிசத்துக்குள்ள இருந்தாலுமே கூட நாங்கள் கர்த்தருடைய சரீரத்துக்குள்ள, கர்த்தர் இயேசு கிறிஸ்து மனுஷனா இந்த பூமிக்கு வந்தார். அவர் மனுஷனா இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் மனுஷனாய் இருந்தார், அதே நேரம் அவர் தேவனாகவும் இருந்தார். அவர் மனுஷனாய் இருந்தபடியினால்தான் அவருக்கு கண்ணீர் வந்தது, அவர் கண்ணீர் விட்டார். அவர் என்ன செய்தார், துக்கப்பட்டார். சூழ்நிலைகள் வருகிற ஜனங்களை, வருத்தத்தோடு வேதனையோடு வருகிற ஜனங்களை பார்த்து அவர் என்ன செய்தார், மனதை உருகினார். இது அவருடைய சரீரத்தில் இருக்கும் பொழுது. ஆனால் அவர் ஆவிக்குள்ளாகும் பொழுது என்ன சொன்னார், அவர் ஆவிக்குள்ளாகும் இருக்கும் பொழுது அவர் சொல்றார், அவர் மரித்து உயிர் தெளிந்து அவர் பரலோகத்துக்கு போக முன்பதாக சொன்னார், நான் இங்கிருந்து போயிடுவேன், ஆனா உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் உங்களுக்காக நீங்க எப்படியெல்லாம் நடக்கணும்னு சொல்லி அவர் உங்களோடையே இருந்து நடத்துவார். இப்ப இந்த இடத்துல இன்னொரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அடுத்த வசனம். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. இப்ப இந்த சரீரம் போஜனத்தினால வாழ்கிற சரீரம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை எதனால வாழ்கிறது, கிருபையின் வசனத்தினால வாழுது. அப்ப இந்த கிருபையின் வசனத்துல வாழ்ற நேரம் என்ன நடக்கிறது, இந்த இப்ப நாங்க கிருபையின் வசனத்திலே வாழ்றோம்னு சொல்லி தண்ணியும் குடிக்காம சாப்பிடாம இருந்தா எப்படி இருக்கும், சரீரம் செத்துரும். ஆனா இந்த சரீரத்துல இருக்கும் வரைக்கும் இந்த சரீரம் இந்த பூமிக்குரிய சரீரம், இது கர்த்தருடைய சரீரம் அல்ல. ஆனா எங்களுக்குள்ளாய் இருக்கிற இந்த ஆத்துமா, இந்த ஆவி கர்த்தருடையது. அவர் என்ன செய்தார், மனுஷனை மண்ணால உருவாக்கி, மண்ணால தான் உருவாக்கினார், இந்த மண்ணில இருந்தா எடுத்தார். ஆனா அவனுக்குள்ள இருந்த ஆவி அவனுடையதல்ல, அது தேவனுடையது. அவர் ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினார். இப்ப ஒரு சிபிஆர், ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கும் பொழுது ஒரு மனுஷனுக்கு மூச்சு நின்றுட்டு அமர்த்தி பார்ப்போம். அமர்த்தி பார்த்துட்டு இன்னும் மூச்சு வரல, அடுத்து என்ன செய்வோம், எங்களுடைய மூச்சை கொடுக்கல, நாங்க அந்த
காற்றை உள்ள அனுப்புறோம். எந்த காற்று? இது ஏதோ நாங்க சொந்தமா வாங்கிட்டு வந்த காற்று அல்ல, அதுவும் அவர் எங்களுக்குள்ள தந்ததுதான். அதுதான் போகுதே ஒழிய எங்களுடைய சொந்த காற்று அல்ல. இந்த காற்றும் அவர் இங்க தந்து இங்க இருந்து அங்க போகுது. இந்த சிஸ்டமும் எப்படி மனுஷனுக்கு தோன்றது? இந்த மனுஷன் உயிரோடு, அந்த மனுஷன் ஏதோ உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான், இவனுக்கு இப்படி உயிர் கொடுக்கலாம்னு சொல்லி மனுஷனுக்கு எங்க இருந்து வந்தது இந்த அறிவு? இங்க இருந்தா வந்தது. ஏனென்றால் இது மண்ணான சரீரம். அவனுக்கு அந்த மூச்சை கொடுக்கலன்னு சொன்னா அவன் அவ்வளவுதான். ஆண்டவரும் மண்ணால மனுஷனை உருவாக்கிட்டு அவருடைய மூச்சை கொடுக்கலன்னு சொன்னா மண்ணாவே இருந்திருக்கும். இதைதான் பவுல் சொல்றார். இதைதான் அவருக்கு சுத்தி வளைக்கி அப்படி சொல்லாம இப்ப தொடர மூக்க இப்படி அடுத்த பக்கத்தால தொடறார். ஏன் சொல்றார்? சரீரம் பூமிக்குரியது, ஆனா இது கர்த்தருடைய சரீரம் அல்ல. அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று நம்பி இருக்கிறோம். எப்படி? விசுவாசித்திருக்கிறோம் அவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். அந்த விசுவாசம் தான் நம்மை வெட்கப்படுத்தாதபடி கடைசி நாளில் என்ன செய்யுது? எழுப்புது. எழும்புற நேரம் அது இந்த சரீரம் அல்ல. அவர் மறுபடி எங்களை எழுப்புகிற பொழுது மரித்த, எப்படி சில நேரம் மரித்தவர்களுக்கு சில நேரம் போட்டு போட்டிருப்பார்கள், சிலருக்கு வேட்டி கட்டியிருப்பார்கள். எப்படி போனார்களோ அப்படி வர மாட்டாங்க. அவர்கள் உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது இது அந்த சரீரம் அல்ல. இயேசு கிறிஸ்து அந்த சரீரத்துக்குள்ள வாழ்ந்தார். ஆவியானவர் அவர் வாழ்ந்தார். வசனம் கிரியை செய்தது. ஆனாலுமே அந்த சரீரம் இது அல்ல. அது மகிமையில எழும்புற நேரம் அது மகிமையை தான் தரித்திருக்கும். அதுதான் கர்த்தருடைய சரீரம். அதுதான் சொல்றார், இது அதல்ல, இந்த சரீரம் கர்த்தருடையதல்ல. கர்த்தருடைய சரீரம் வேறு, ஆனா அதை நாங்கள் உள்ள வச்சிருக்கிறோம். பொக்கிஷங்களை எதுல வைத்திருக்கிறோமா? மட்பாண்டங்களிலே. இதான் மட்பாண்டம். அதான் சொல்றார், இந்த மண்ணுக்குள்ள நாங்க வைத்திருக்கிறோம். சில நேரத்துல இந்த வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் புரிஞ்சு கொள்றது. ஆனா அவர் நேரடியா சொன்ன இன்னைக்கு சத்துருவன் பாருங்க எப்படி திட்டம் கொண்டு வரான் தெரியுமா? இப்படிப்பட்ட வசனம் எல்லாம் நீங்க போதிச்சாலும் பிரச்சனை இல்லை. அவர் எதை நேரா சொல்லி செய்யாதீங்கன்னு சொன்னார்களோ அந்த வசனங்களை எல்லாம் செய்யக்கூடாது. அந்த இடத்துல வேதத்திலே இருந்து போதிக்க கூடாதுன்ற சூழ்நிலைக்கு வருது. ஏன்னா இப்படி வசனத்தை எடுத்துக்கொண்டு யாரும் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார், அவர் நோயாளிகளை சுகமாக்கினார், இதை சொல்லி சொல்லி சொல்லியே காலத்தை ஓட்டிடணும். ஆனா அதை விட மேலானது சொல்றார், நீங்கள் புதிதாய் வளர்கிற குழந்தையை போல பால் குடிக்கணும். பால் குடிச்சதுக்கு பிறகு சத்தான உணவு சாப்பிடணும். அந்த உணவு எங்களை வளர்த்து கொண்டே போகணும். என்ன சொல்றது? இந்த மாதிரி புல் வீட்டுகள்ல இருந்து என்ன சொல்றது, வெளிக்காரியங்களை கலைக்க கூடாது. தேவனுடைய வார்த்தையை தவிர வேற எதுவுமே சொல்லக்கூடாது. ஆனாலுமே ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒருத்தர் சொன்னார், இது இன்னைக்கு யார் இந்த காரியத்தை உள்ள கொண்டு வந்தார்களோ அவர்களுக்கு ஐயோ. வேதம் அப்படிதான் சொல்றது, கர்த்தருடைய காரியங்களுக்கு விரோதமாய் செய்கிறவர்களுக்கு ஐயோ. ஸ்பெஷலா இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? எல்லாரும் ஆன்லைன், ஜூம்லையும் யூடியூப்லையும் ஆராதனையும் அங்க, ஜெப கூட்டமும் அங்க, உபவாச கூட்டமும் அங்க, பெண்கள் கூட்டமும் அங்க, எல்லாமே அங்க. ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்லுது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருக்க ஒருவருக்கொருவர். ஏன் இந்த வசனத்தை எழுதி வைத்தார்? ஆவியானவருக்கு என்ன வேலை இல்லாமல் எழுதி வச்சிருக்கிறார். ஆனா இன்னைக்கு மனுஷன் என்ன திரும்ப செய்யறான்? தனக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக் கொள்றார். அவர் சொல்றார், நான் ஆலயத்துக்கு போய்
ஆலயத்துக்கு போய் அங்க ஆராதித்து திரும்ப வர்ற நேரம் இருக்குது, அந்த போற நேரமும் வார நேரமும் இருக்கிறது. அதுல நான் வீட்டுல இருந்து நான் கர்த்தரை நான் அந்த வார்த்தையை ஆழமா படிச்சுக்கொள்ளும். அப்படி இருந்தால் ஆண்டவர் ஊழியக்காரர்கள் எழுப்பியிருக்க தேவையில்ல, தீர்க்கதரிசிகள் எழுப்பியிருக்க தேவையில்ல, சுவிசேஷர்கள் எழுப்பியிருக்க தேவையில்ல, வீட்டில இருந்தே படிச்சிருக்கலாம். இப்ப இதை போலவே படிக்கிறவனும் நான் வீட்டில இருந்தே படிச்சு கொள்றேன், வீட்டில இருந்தே டிகிரி வாங்கி கொள்றேன், வீட்டில இருந்தே நான் நோயாளி எங்க இருக்கிறாரோ அங்கே நான் அவருக்கு மருந்து கொடுக்குறேன்னா எப்படி இருக்கும்? எல்லா காரியத்துக்கும் நாங்க போகணும். ஆனா கர்த்தருடைய காரியம் என்று வரும் பொழுது டைம் சேவிங். எதுக்கு தெரியுமா? அங்க போற நேரத்துக்கு நான் இன்னும் கர்த்தருக்குள்ள வளரலாம். ஒண்ணுமே பேசல. இப்படிப்பட்ட மனுஷன் புதிதாய் வளர்ந்தவர்களா, புதிதாய் பிறந்த மனுஷர்களா இருந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். சகலமும் கற்று தேர்ந்தவர்களுக்கு பேசாம வந்துடணும். எங்களோட வாயை மூடிட்டு நாங்கள் வந்துடணும். ஏன்னு சொன்னா அவர்களுக்கு சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அவர்கள் சொல்லியும் புரியாது. அப்ப இப்படிப்பட்ட மனுஷர்களிடத்தில் அதை சொல்றாரு, இப்படிப்பட்ட பொல்லாத வஞ்சகர்களிடத்துல வந்து அதை 8வது வசனம் சொல்றாரு, நீங்கள் விலகி இருங்க. ஏன்னா நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறது இது உங்களுடைய சரீரம் அல்ல, இது உங்களுடையது அல்ல, இது இந்த மண்ணுக்குரியது. ஆனா இந்த மண்ணுக்குரிய சரீரத்திலே ஆவியானவர் ஆலயமாக இங்கே வாசம் பண்ணுகிறார். இங்க வாசம் பண்ணுகிற அவருக்கு ஒரு இடம் தேவையா இருந்தது, அதனாலதான் இந்த பூமிக்கு வந்தார். இப்ப ஆவியானவருக்கு ஒரு இடம் தேவையா இருந்தது, அவர் எங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார். ஆனா அதுக்காக அவர் இல்லை என்றும் அல்ல, அவர் இருக்கிறார். நாங்கள் அவருக்கு இடம் கொடுக்கிற பொழுது அவர் எங்களுக்குள்ளாய் கிரியை செய்கிறார். இடம் கொடுக்காத பொழுது கிரியை செய்ய மாட்டார். யார் யார் இந்த ஆன்லைன் ஜூம் சொல்லி அங்கேயே தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கிறார்களோ அவர்களுக்கு ஐயோ. ஆதி சபை எப்படி வளர்ந்தது தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு உடனே குறை சொல்றது என்ன தெரியுமா? சபைகளை தான் குறை சொல்லுவாங்க. எப்படின்னு சொன்னா, இந்த சபைகள் பாருங்க, இப்படி இருக்கிற சபைகள் எல்லாம் விழுந்து போகுது. மற்ற மதத்துக்காரர்கள் வந்து இந்த ஆலயத்தை எல்லாம் விலைக்கு வாங்குறாங்க. ஏன் வாங்குறாங்க? மற்ற எந்த மதத்திலேயாவது ஆன்லைன்ல ஆராதனை போகுது. ஆனா கிறிஸ்தவர்கள் எவ்வளவு சோம்பேறிகள் தெரியுமா? அவர்கள் சூழ்நிலைகளுக்கு தங்களை கட்டுப்படுத்திக் கொள்கிறார்களே ஒழிய, சூழ்நிலை தான் அவர்களை கட்டுப்படுத்துதே ஒழிய தேவன் அவர்களுக்கு முக்கியமானது. அவர் என்ன செய்கிறார்கள்? நாங்க இந்த ஆலயத்துக்கு போற நேரத்துக்கு நான் இன்னொரு மணித்தியாலும் ஜெபிச்சிடலாம். இப்படி ஆதி சபை இருந்திருந்தா இன்றைக்கு எங்களுக்கு வேதமே இருந்திருக்காது. அவர்கள் ஆதி திருச்சபையிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வீடுகள் தோறும் ஜெபத்திலும் அப்பம் பிக்கிறதிலும் அந்நியோன்யத்திலும் அவர்களை அடித்துக் கொள்ள ஆலயம். ஆனா இன்றைக்கு வீட்டு கூட்டம் ஜூம்ல, பெண்கள் கூட்டம் ஜூம்ல. ஜூமை கண்டுபிடிச்சவன் அவன் சம்பாதிக்கிறதுக்காக கண்டுபிடிச்சிட்டான். எதுக்காக? கோவிட் வந்தது நிமித்தமாக இங்க இன்னொருத்தன் என்ன செய்கிறான்? தான் சம்பாதிக்கணும் பண்றதுக்காக ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சிட்டான். இன்னைக்கு அவனுக்கு வருமானத்தை தேடி கொடுக்கிறதுக்கு அலைகிறமே ஒழிய கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுகிறதுக்கு நாங்க கஷ்டப்படுறது இல்லை. இன்னைக்கு இந்த வேலை எங்களுக்கு, இன்னைக்கு அநேகருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த வேலை தான் எங்களை கட்டுப்படுத்துது. எல்லா மனுஷனும் இப்படி யோசிச்சா அப்படி இருக்கும். இப்ப இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரன் சொல்லல, உண்மையான ஊழியக்காரர் சொல்ல, தாங்களும் காசுக்காக வேலைக்கு போகலாம். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தை மூடிட்டு நைட்ல 1 hour ஆன்லைன்ல ஒரு சர்வீஸ் எடுத்து காலையில் அப்லோட் பண்ணி விட்டா எப்படி இருக்கும்? வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது. எப்படி இருக்கும்? அது இப்போ பிரீமியர்ல போட்டு விட்டா எப்படி இருக்கும்? இப்போ போற மாதிரி இருக்கும். சூழ்நிலை எங்க இருக்கு? ஆனா ஒரு காரியத்தை நான் அவருக்கு சொன்னேன். இயேசு கிறிஸ்து மறுபடி இந்த பூமிக்கு வரும் பொழுது விசுவாசத்தை காண்பேனோ அப்படின்ட்டு. ஆனா அந்த விசுவாசத்தை வச்சு கொஞ்ச நேரம் பகடி போனோம்.
நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, இன்றைக்கு கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய காரியம் எங்களுக்கு அப்படியே ஒரு விளையாட்டு. நாங்க கர்த்தருக்குள் உண்மையா இருக்கிறோம், அதனால தான் நான் அதை சொல்றேன். ஏனென்றா நாங்க இன்னும் உற்சாகப்படணும். எனக்கு இப்படிப்பட்ட காற்றுகளினால், அந்த வசனம் அப்படிதான் சொல்லு, காற்றுகளினால் அலைப்புண்டு திரிகிற இந்த காரியத்துக்கு என்ன காற்று இப்படிதான். காற்று எங்கெங்கெல்லாம் போகணுமோ எல்லா இடமும் போகும். ஒருத்தர் வந்தான், அவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து விலகி இருங்க. அவன் எப்படி வாரான்னு சொன்னா, கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். அவன் மனுஷனை தேவன் நேசிக்கிறார், ஆனா அவனுடைய தேவன் மனுஷனை நேசிக்கிறார், ஆனா அவனுடைய பாவத்தை தான் வெறுக்கிறார். அவன் வந்த விதம் அப்படித்தான் இருக்கிறது. அது என்ன ABCDக்கு எதுவா இருக்கலாம். அவன் எப்படி திரும்ப வரான், அழுது கொண்டு வரான். ஐயோ எனக்கு உதவி செய்யுங்க, உங்களுடைய வசனத்தை நான் பார்த்தேன், உங்களோட வசனத்தை பார்த்தோன்னா அந்த வசனம் என்ன தொட்டுது. நாங்க ஆவிக்குள்ளா இருப்போமா இருந்தா என்ன திரும்ப நடக்கும்? அது எந்த வசனம் தெரியல. அவர் சொல்றார், நான் கர்த்தருடைய நாளிலே, யோவான் சொல்றான், ஆவிக்குள்ளானேன். ஆவிக்குள்ளாகும் பொழுது இவன் எப்படி வருகிறான்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அவன் உடனே வந்தான், வந்த உடனே கட்டிப்பிடிச்சு, கவலைப்படாத, கர்த்தர் உன்னை நேசிக்கிறான். அவன் என்ன திரும்ப செஞ்சான், கட்டிப்பிடிச்ச உடனே அடுத்த பக்கம் தலையை திருப்பிட்டு சொன்னான், நீ ஏமாந்துட்டேன்னு சொன்னான். என்னுடைய நடிப்பை பார்த்து சத்ருவான் எப்படி வருகிறான், வஞ்சகனாக இருக்கிறான். அவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இன்றைக்கு அப்படிதான் உலகம் வந்துட்டது. ஏன்னா இன்றைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையில ஆவியில இல்லாததுனால ஈஸியா அப்படியே அவன் அப்படியே விழத்தள்ளிடலாம். வாசிங்க இந்த வசனத்தை, 50வது அதிகாரம், Genesis chapter 50 verse 20. ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம். யோசேப்புடைய வாழ்க்கையில தன்னுடைய சொந்த சகோதரர்களே அவனை என்ன செஞ்சிட்டாங்க, வித்து போட்டாங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். நீங்கள் எனக்கு சூழ்நிலை எப்படி தெரியுமா இருக்குது, இவனை தூக்கி அந்த மனுஷர்களுக்கு விற்று போட்டால் காசு வரும் சூழ்நிலை. இந்த சூழ்நிலை எப்படி இருக்குது, இவனை விற்று போட்டு காசை எடுத்து நாங்க சந்தோஷமா இருக்கலாம், தகப்பனுக்கு போய் சொல்லலாம், இதுதான் சூழ்நிலை. ஆனால் அந்த இடத்துல என்ன சொல்றான், யோசேப்பு சொல்றான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். உங்களுடைய சூழ்நிலையை தேவன் எனக்கு நன்மையாக மாற்றி தந்தார்னு சொல்றான். நீங்க எனக்கு விரித்ததான் இந்த சூழ்நிலை என்கிற இந்த வலையில இருந்து கர்த்தர் அந்த வலையை எடுத்து என்னை மேல உயர்த்தி வைத்திருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்யும்படியாக. ஆனா மனுஷன் இன்னைக்கு என்ன தெரியுமா நினைக்கிறான், இந்த இருக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்து பயந்து ஓடி ஒளிஞ்சு கொண்டிருக்கிறான். சகோதரர்களாக என்ன செய்றார், betrayed by his brothers, sold into slavery. He worked in Potiphar's house, but God changed his circumstances. The reason, he is not controlled by this circumstances. God used that. கர்த்தர் என்ன செய்றார், இந்த சூழ்நிலையை பார்த்து பயந்து அந்த சூழ்நிலைக்காக எங்களை அழைப்புண்டு போக பண்ணுகிறவர் அல்ல, அந்த சூழ்நிலை என்ன செய்றார், எங்களுக்காக சாதகமாய் மாத்திட்டாரா. இந்த வசனத்தை வச்சுக்கொண்டு சிலர் எப்படின்னு சொல்றாங்க, கர்த்தர் எங்களுக்கு இந்த சூமை தந்தது அவருக்கு இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாத்துறதுக்காக கர்த்தர் இந்த சூமை தந்திருக்கிறார்.
ஆராதனை இல்லாத நேரம், நடத்த முடியாது என்ற சூழ்நிலை வந்த நேரம், அந்த சூழ்நிலைக்காக தேவன் அந்த சூமை பயன்படுத்தினார். இப்ப எல்லாமே நல்லா வந்துட்டது. இப்பயும் அந்த சூழ்நிலை எங்களை என்ன செய்து கட்டுப்படுத்துது. ஆனா இந்த சூழ்நிலையை தேவன் மாற்றணுமா இருந்தா என்ன செய்யணும்? நாங்க அங்க கட்டுப்படக்கூடாது, இங்க கட்டுப்படணும். இந்த சூழ்நிலை எங்களை கட்டுப்படுத்த என்ன நடக்கும்? பயம் உண்டாகும். எப்படி? ஐயோ யுத்தம் வரப்போகுது, என்ன நடக்குமோ தெரியாது. பெட்ரோல் இல்லைன்னு சொன்னா எவ்வளவு விலை கூடுமோ தெரியாது. இதுதான் பயம். திரும்பவும் ஆராதனைக்கு போக முடியாதபடி பிரச்சனை வருதுன்னு சொன்னா எல்லாருக்கும் இமெயில் அனுப்புறதும் மெசேஜ் அனுப்புறதும், பிரதர் ஜெபிங்க, இதுக்காக ஜெபிங்க. ஜெபிக்க வேண்டிய நேரம் ஜெபிக்காம சூமல குந்தி இருந்தா என்ன நடக்கும்? அவர் சொல்றதை கேட்டுட்டே இருக்க வேண்டியதான். ஆனா ஆலயத்துக்கு வரும் பொழுது என்ன நடக்கிறது? அவர் பாடுகிற பொழுது நானும் பாடுகிறேன், அவர் துதிக்கிற பொழுது நானும் துதிக்கிறேன். தேவனுடைய ஆவியானவர் செயல்படுத்துகிற பொழுது ஆராதனை தேவனுடைய பார்வையிலே இன்பமாயிருக்கிறது. சங்கீதம் 46வது சங்கீதம் 1வது வசனம், Psalms 46 verse 1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். பிரச்சனை இருக்கலாம், அந்த பிரச்சனைக்கு மேலானவர் தான் எங்களுடைய தேவன். எங்களுடைய பார்வை அங்க இருக்கணும். பிரச்சனை இருக்கிறது, சூழ்நிலை இப்படிதான் இருக்கிறது, ஆனா அதையும் விட தேவன் பெரியவர். இப்ப அந்த தேவனை பார்க்கிற பொழுது அந்த தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறார். பிரச்சனையை பார்க்கிற பொழுது அது எங்களை அப்படியே பயப்படுத்தி கீழே தள்ளுது. மத்தேயு 14வது அதிகாரத்துல இதுதான் இந்த சூழ்நிலைக்கு நல்ல ஒரு உதாரணம். மத்தேயு 14வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 30வது வசனம். Matthew chapter 14 verse 28 to 31. உடனே இயேசு அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீங்க. ஏன்னா நீங்க எல்லாத்துக்குமே பயந்துட்டீங்க. உங்களுடைய குணாதிசயமே இந்த சூழ்நிலைகளை பார்த்து பயந்து பயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கும் பொழுது வசனம் இப்படிதான் சொல்லுகிறது, பயத்தோடு இருக்கிற எல்லா ஜனங்கள் மத்தியிலையும், கலக்கத்தோடு இருக்கிற எல்லா ஜனங்கள் மத்தியிலையும் என்னத்தை கொண்டு வரும்படியாக, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை, அந்த சந்தோஷத்தை அவர் கொடுத்தும் அந்த சந்தோஷத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் என்ன நடக்குது? பயப்படாதீங்க. திரும்பவும் சொல்றார், நான் தான் வரேன், உங்களோட கூட இருந்து அதே இயேசு கிறிஸ்து தான் வருகிறேன். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தில் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து, இப்ப காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு அவன் சூழ்நிலையை பார்த்துட்டான். யாரை பார்த்துட்டான்? நான் தான் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவை பார்க்காம என்னங்க பார்த்துட்டான்? சூழ்நிலையை பார்த்துட்டான். சூழ்நிலை, காற்று, புயல் கொந்தளிக்கிறது. இப்ப தேவன் என்ன சொல்லுகிறார்? நான் தான் என்று சொல்லிட்டார், முதல்ல சொல்லிட்டார். ஆனா அப்பயும் அவன் சூழ்நிலை எங்க இருக்கு தெரியுமா? அந்த சூழ்நிலை, அவன் நிலைமை எல்லாம் அந்த சூழ்நிலை, எல்லா போக்கஸும் அந்த கடல்ல தான் இருக்கு. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஐயோ அமிழ்ந்து போகிறேன். The condition is not your solution. The condition is not the solution or conclusion. என்ன சொல்றது? எங்களுக்கு சுற்றிலும் இருக்கிற இந்த சூழ்நிலை எங்களுக்கு முடிவல்ல. ஏன்னா பேதுரு அப்படித்தான் நினைச்சான். ஐயோ கடல் கொந்தளிக்குது, சாக போறேன். அவர் இதோ நான் சொன்னதை நம்பி வந்துட்டேன், ஆனால் நடக்க முடியாதபடி காற்று வருகிறதே, நான் அமல போகிறேன். அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான்.
உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? நாம் வரும் பொழுதே சொன்ன காரியம் நான் தான். உங்களோடு கூட இருந்த இயேசு கிறிஸ்து அதே இயேசு கிறிஸ்து தான் இப்ப நான் தண்ணீர்ல வந்து கொண்டிருக்கிறேன். நீ ஏன் பயந்துட்ட? அவர் எப்படி சொல்றாரு? அற்ப விசுவாசியே, நான் முதல்ல சொன்னதை நீ காது கொடுத்து கேட்டிருந்தா நீ அமிழ்ந்து இருக்க மாட்ட. Don't react to the condition. React in faith. எப்படி? கண்டிஷனை பார்த்து நாங்கள் அமர்ந்து விடக்கூடாது. எதை பார்க்கணுமா? விசுவாசத்தால பார்க்கணும். இந்த விசுவாசம் என்ன செய்யுது? சூழ்நிலையை விட பெருசா தெரியுது. அவன் விசுவாசம். அதனால தான் இயேசு சொன்னார் அற்ப விசுவாசி. அற்ப விசுவாசினா என்ன? விசுவாசம் இருக்குது ஆனா இல்லை. எப்படி இருக்குது? அற்ப விசுவாசியே, இந்த காற்றையும் கடலையும் பார்த்து பயந்து நீ என்ன ஒரு விஷயம் நீ விசுவாச கண்ணால நீ என்ன பார்த்திருந்தா நீ அமர்ந்திருக்க மாட்ட. அவனுடைய போக்கஸ் எல்லாம் எங்க இருந்தது? இயேசு கிறிஸ்துவோட இருந்தது. இயேசு கிறிஸ்து சொல்றார், வா நீ தண்ணியில எழும்பி வா. அவன் வாரான். ஆனா இயேசுவே பார்த்து கொண்டு போனவன் திடீர்னு என்ன செஞ்சிட்டான்? சுத்தி பார்த்துட்டான். அவனுடைய போக்கஸ் மாறிட்டது. கர்த்தர் இந்த பூமியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளா இருக்கும்படி தான் அவர் அழைத்திருக்கிறாரே ஒழிய இடையில வர பிரச்சனைகளை பார்த்து ஐயோ நான் இங்கே கிறிஸ்தவனா இருந்தால் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் எனக்கு இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி வழிவிலகி போறதுனால அங்க போய் அமழ்ந்து போகிற பொழுது ஐயோ ஆண்டவரே, கடைசி நாள்ல வந்து கர்த்தாவே, இயேசு சொன்னார் கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவே. ஏன்னா அங்கேயும் பாருங்க, அவர் அழகா வசனம் சொல்றாரு. அங்கேயும் வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சொல்லல, கர்த்தாவே கர்த்தாவே ரட்சியும். இயேசு சொன்னார் என்னை அல்லாமல் ஒருவனும். நீ இந்த பூமியில இருக்கும் பொழுது உன் பிரச்சனையில மூழ்கிற நேரம் இயேசுவேன்னு ஒரு வார்த்தை நீ கத்தி இருந்தா கூட அங்க உன்னை ரட்சித்திருப்ப. ஆனா எல்லாம் முடிச்சிட்டு கடைசியில வந்து கர்த்தாவே கர்த்தாவே காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொன்னா நீ யாரு? அப்படிதான் கேட்பாரு. உன்னை எனக்கு தெரியவே தெரியாது. தானியேல் 6வது அதிகாரம் 22வது வசனம். சிங்க பாட்டு பாடம், சிங்க கேபியோ சூளை நெருப்போ எதுவா இருந்தாலும் நாங்கள் தைரியமா இருப்போம். வாசிங்க தானியேல் 6:22. 6:22. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அவன் ராஜாவுக்கு முன்னதாகவே சொல்றான். இந்த உலகத்தினுடைய சூழ்நிலைக்கு அதிபதியானவனை பார்த்தே சொல்றார், ராஜாவாகிய உனக்கும் நான் எந்த ஒரு துரோகமும் பண்ணல, அநியாயமும் செய்யல. என்னுடைய தேவாதி தேவனுக்கும் எந்த விஷயத்திலையும் நான் மாறுபாடா இருக்கவில்லை. நான் கடைசி வரை நான் உண்மையா இருந்தபடினால தான் அவருடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை காட்டி போட்டார். எதனால? அவன் அந்த சூழ்நிலைக்கு பயந்திருந்தான் என்று சொன்னால் தானியேல் இங்கே இருந்திருக்க மாட்டான். அந்த சூழ்நிலை, ராஜாவினுடைய சூழ்நிலை அவனுக்கு பெருசா இருந்திருந்தால் தானியேல் இங்கே இருந்திருக்க மாட்டான். ஆனால் அவன் அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் என்னுடைய தேவன் என்று அறிந்தபடினால் தானியேல் இன்றைக்கு வேதத்தில் இருக்கிறான். எங்கள் எல்லாருடைய பெயர்களும் ஜீவ புத்தகத்தில் இதே மாதிரி ஒரு புத்தகம். இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையில அவர்களுடைய பெயர் இருக்குமா இருந்தால் எங்களுடைய பேரும் அங்க இருக்கணும். எப்படி?
இந்த சூழ்நிலைகளை பார்த்து, நடக்கிற எல்லா காரியங்களையும் பார்த்து பயத்துல, ஐயோ என்ன செய்யறதுன்னு தெரியாத சூழ்நிலையில நான் அங்கேயே போகிறேன்னு சொல்லி போறதுனால அல்ல, என்னுடைய பெயர் ஜீவ புத்தகத்திலே எழுதி இருக்கிறதினால் சந்தோஷப்படுங்க. உங்களுடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புத்தகத்தில் எழுதி இருக்கிறபடினால் சந்தோஷப்படுங்க. தானியேல் இப்ப நினைப்பான், நான் கர்த்தரோடு இருந்தபடியா என் பேர் புத்தகத்தில் எழுதி, நான் கர்த்தரோடு இல்லாம இருந்திருந்த அந்த என் பேர் அந்த புத்தகத்துல வந்திருக்காது. ஏன்னா அவன் சூழ்நிலையை பார்க்கல, கர்த்தரை பார்த்தான். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது 6வது வசனம். Proverbs chapter 3 verse 5 and 6. ஞானத்தை சம்பாதி, ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும். என்னதையா? நீ போயிட்டு சம்பாரி, எதையும் சம்பாரி, படிப்பை சம்பாரி, டிகிரியை சம்பாரி, எதையும் சம்பாரி, வேலைக்கு போய் காசையும் சம்பாரி, ஆனால் என் வாயின் வார்த்தைகள் மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. எப்படி ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. நீ எல்லாம் செய். யார் சொல்றது தெரியுமா? சாலமன் சொல்றான். எல்லாம் ஆண்டு அனுபவிச்சுட்டு சொல்றான், கடைசியா சொல்றான், புத்தி சொல்றான் எல்லாருக்கும். நீ எல்லாத்தையும் சம்பாரி. மனுஷனே, இந்த பூமியில எல்லாமே நீ காண்றது எல்லாமே மாயை. ஆனா நீ எல்லாத்தையும் சம்பாரி, பரவாயில்ல. படிப்பை சம்பாரி, வேலையை சம்பாரி, மனுஷர்களை சம்பாரி, எதை சம்பாரிச்சாலும் கர்த்தருடைய வார்த்தைய உன்னுடைய வாயிலிருந்து என்ன செஞ்சிடாத, எடுத்து போட்டுறாத. ஏன் தெரியுமா? அந்த வார்த்தை தான் உன்னை கடைசி நாளில எழுப்பும். இப்ப எங்களுடைய சூழ்நிலை பக்கம் அப்படியே சாஞ்சம்னு சொன்னா எங்களை விழுத்தாட்டிடும். ஏன்னா அந்த சூழ்நிலை எங்களை கீழே தான் இழுக்கும். சூழ்நிலை கீழே தான் இழுக்கும். தேவன் எங்க இழுக்கிறார்? மேல இழுக்கிறார். அப்ப மூழ்கிற நேரம் கீழே 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 போட நடக்கும், மூழ்கி போயிடுவோம். ஆனா தேவன் மேல இருந்து எங்களுடைய கையை பிடிச்சு பிடிச்சு மேல இழுக்கிறார். அவர் பிடிச்சு இழுக்கிற பொழுது அவருக்கு நாங்க கையை விட்டு, நீங்க எழுங்க ஆண்டவரே, இங்க போய் நான் சாகிறதை விட உம்முடைய சமூகத்துல வந்து சந்தோஷமா இருக்கிறது எவ்வளவு மேலானது. இந்த உலகத்துல 1000 நாள் நான் காரியத்தை சாதிக்கிறதை விட உம்முடைய சமூகத்துல வந்து ஒரு நாள், ஒரு மணித்தியாலம் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறது எவ்வளவு மேலான காரியம். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். Romans chapter 8 verse 28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். You are not a product of situation. நாங்க சூழ்நிலைகளுக்கு சாதகமான பொருள்கள் அல்ல. எங்களுடைய நோக்கமே கர்த்தராய் இருக்கிறார். எப்படி? நாங்கள் இந்த சூழ்நிலைக்கு நாங்கள் வந்து ஒரு பொருள். You are not a product of your situation, but a purpose of God's calling. அவருடைய அழைப்புக்கு நாங்க ஒரு பாத்திரமா இருக்கிறோம். ஆனா சூழ்நிலை என்ன செய்யுது? எங்களை ஒரு பொருளாவே பார்க்குது. இந்த சூழ்நிலை என்ன செய்யுது? ஒரு பொருளாவே பார்க்குது, ஒரு பானையாவே பார்க்குது. எப்படி பானை இருக்கும்? இங்க இந்த பக்கம் அடிச்சா இந்த பக்கம் நெளியும், அடுத்த பக்கம் அடிக்கக்குள்ள அடுத்த பக்கம் நெளியும். ஏன்னா அது பொருள். இந்த சூழ்நிலை எங்களை அப்படிதான் பார்க்குது, ஒரு பொருளா பார்க்குது. அடிச்சு 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 கடைசி நேரத்துல இந்த மெஷின்ல போட்டு அமுத்துற நேரம் அது அப்படியே தட்டையாயிடும். ஏன்னா அது ஒரு பொருள். ஆனா தேவன் எங்களை பொருளா பார்க்கல. எப்படி பார்த்தா? ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? அவர் பிள்ளையா தொல்லையா என்ன பார்க்காம எப்படி பார்த்தாரா? பிள்ளையா பார்த்தார். அவர் தொல்லையா பார்த்ததுன்னா அப்படியே நசுங்கி இருப்போம், அமர்ந்திருப்போம். அவர் எங்களை பிள்ளையா பார்த்ததுனாலதான் இன்னும் பிள்ளையாகவே வச்சிருக்கிறார். இன்றைக்கு யாரையெல்லாம் அவர் பிள்ளையாக வைத்திருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோட வாழ்றாங்களோ
அவர்கள் எல்லாரும் பாருங்க செழித்து இருப்பாங்க. ஆனா மற்றவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும். நான் ஏன் போகணும் சர்ச்சுக்கு? நான் ஏன் அதை செய்யணும்? நான் ஏன் இப்படி போகணும்? சர்ச்சுக்கு அழகா போறதும் பிரச்சனை, அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போறதும் பிரச்சனை. அப்படிதான் போகணுமா? இல்லையா பிரதர், கர்த்தர் மனுஷனை இருதயத்தை தானே பார்க்கிறார், நான் எப்படி போனா என்ன? சோறு எப்படி சமைக்கல தானே பிரதர், நீங்க கழுவாமலே சமைக்கலாமே. ஏன் கழுவணும்? ஏன் கழுவணும்? சமைக்கிற சோறும் பழுதாயிடக்கூடாது. நாங்க சாப்பிடணுமா இருந்தா அந்த சோறு அதுல அந்த அரிசி எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். ஆனா சாப்பாடை சமைக்கிறதுக்கு சட்டியை கழுவுறோம், பானையை கழுவுறோம், எல்லாம் கழுவுறோம், சுத்தமா இருக்கணும். ஏன்? சோறு பழுதாயிடக்கூடாது. ஆனா தேவனுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது நான் எப்படியும் பழுதா இருக்கலாம். ஏன்னா தேவன் என்னுடைய உள்ளத்தை தான் பார்க்கிறார். பானை எப்படியும் இருக்கலாம், சோறு நல்லா வரணும். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம் ஒரு வாசிங்க. ஏன்னா அவனுடைய வாழ்க்கை அப்படியே பிடிபட்டு போயிட்டு சிறைக்கு போற நிலைமைக்கு போயிட்டது. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நாங்க யாரை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்கிறதுல தான் இருக்குது. நாங்க மூழ்க போகிறோமா அல்லது நிக்க போகிறோமா? நாங்க யாரை பார்த்து கொண்டிருக்கிறோம்? சூழ்நிலைகளை கொண்டு வருகிறவனை பார்க்கிறோமா, இல்ல இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கட்டுப்படுத்துகிற தேவனை பார்க்கிறோமா? சூழ்நிலைகளை கட்டுப்படுத்துகிற தேவனை பார்த்தால் நீங்கெல்லாம் என்ன ஒன்றுக்கு உதவானு சொல்லி நினைச்சீங்க. ஆனாலும் கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆனால் தேவன் கட்டுப்பாட்டை என்ன தெரியுமா கட்டுப்பாட்டை அவருடைய கட்டுப்பாட்டை இழக்கலவர். அவன் பேதுரு நடந்து கொண்டு வருகிறான், மூழ்க போற ஆண்டவர். அவன் மூழ்கவே இல்லை. ஆக்சுவலி அவன் மூழ்கவே இல்லை. ஆனா அவன் எப்படி கத்துறான்? ஐயோ ஆண்டவரே, புயல் அடிக்குது, காப்பாத்துங்க. தேவன் கட்டுப்பாட்டை இழக்கல. யார் கட்டுப்பாட்டை இழந்தது? பேதுரு இழந்தான். இன்னைக்கு மனுஷனவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய கட்டுப்பாட்டை இழந்து தேவனிடத்தில் ஐயோ ஆண்டவரே, ஐயோ 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 ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை காப்பாற்றுங்க. நாங்கள் எதுல நடக்கிறோம்? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல நாங்கள் விசுவாசத்துல எதுல நடக்கிறோம்? விசுவாசத்திலே தரிசிக்கிறோம். எப்படி? இந்த சரீரம் இந்த மண்ணுக்குரியது, ஆனாலும் எங்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? இது கர்த்தருடைய சரீரம், மண்ணான சரீரம். எங்களுடைய நம்பிக்கை எங்க இருக்கு? இந்த மண்பாண்டம் கர்த்தருக்கு சொந்தமானது. அது எங்களுடைய விசுவாசம். ஆனா சத்துரு அடிக்கடி வந்து சொல்லுவான், இது உன்னுடைய சரீரம் அல்ல, இந்த பூமியினுடைய சரீரம், இது பூமிக்குரிய மண்பாண்டம். ஆனா பரவாயில்ல, இது தேவன் வாழ்கிற தேவனுடைய சரீரம், இது தேவனுக்கு சொந்தமானது. அதான் எங்களுடைய விசுவாசம். நாங்க சூழ்நிலையை பார்த்து வாழ்கிறவர்கள் அல்ல, அந்த சூழ்நிலையை சாதகமாய் மாற்றுகிறவர்களை பார்த்து வாழ்கிறோம். We walk by faith, not by sight. சைட்டை பார்த்தா பிரச்சனை, ஆனா ஃபெய்த்தை பார்த்தா வெற்றி தான். நான் எல்லாரும் எழுந்திருப்போம். கர்த்தர் எங்களோடு இடைப்படுகிறார். Don't let your valley define you. God has already declared a victory. பள்ளத்தாக்கு குறித்து நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் என்ன செய்கிறார்? வெற்றியை ஆயத்தம் பண்ணிட்டார். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பயப்படேன், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். எப்படி ஒரு விசுவாசம்! நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பரவாயில்ல, தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறீர். ஏன்னா உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றி மேல கொண்டு வந்து அது நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தில் கொண்டு வந்து விட்டுரும்.
பள்ளத்தாக்கு மரண பள்ளத்தாக்கா இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வேதம் என்ன செய்து என்னை அப்படியே போஷிக்கிறதுக்கு நீர் பாய்ச்சலான தோட்டத்திலே கொண்டு போய் விடுகிறது. ஏன்னா தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் தேவனுக்கு சாத்தியமாகும். அவர் சாத்தியமாக்குறபடினாலதான் அவர் சாத்தியமாக்கும் தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் அவர் எங்களை அழைத்தும் இருக்கிறார். அவரால் செய்ய முடியாட்டி அவர் எங்களை கூப்பிட்டு இருக்க மாட்டார். ஆனா மனுஷனுடைய வேலை எப்படி தெரியுமா? தங்களுக்கு முடியாது, தங்களால செய்ய முடியாது, தங்களுடைய விரலுக்கு தகுந்த வீக்கமல்ல, தங்களுடைய விரலுக்கு அதிகமாக வீங்குகிறார்கள். ஆனா தேவன் எப்படி தெரியுமா? அதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலானவர். அதனாலதான் அவர் எங்களை கூப்பிட்டு. எதிரி எங்களை அழிக்க நினைக்கிறான், ஆனா தேவன் எங்களை உயர்த்த நினைக்கிறான். எதிரி எங்களை அழிக்க அவன் நினைத்திருக்கிறான், ஆனால் தேவன் எங்களை உயர்த்துகிறதுக்கு அவர் திட்டமே போட்டு முடிச்சுட்டார். சூழ்நிலைகளை பார்த்தா விழுந்துருவோம். ஆனா கர்த்தரை பார்க்கும் பொழுது அவர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை எங்களுடைய கண்கள் காணவில்லை, எங்களுடைய காதுகள் கேட்கவும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எங்களுடைய இன்றைய நாளுக்கான இந்த போராட்டம், இன்றைய நாள் எங்களுடைய போராட்டம், இந்த பூமியிலே இந்த சரீரத்துக்கான போராட்டம் நாளைய நாள் எங்களுடைய உயர்வுக்கான ஆதாரமாக இருக்கிறது. இன்றைய நாளுடைய போராட்டம் எங்களுடைய உயர்வுக்கான அடித்தளமாக இருக்கிறது. சிலர் சூழ்நிலைகளை சோதிக்கலாம், அழுத்தலாம், ஆனால் எங்களை ஆளுறதுக்கு அதிகாரம் இல்லை. சூழ்நிலை எங்களை சோதிக்க மட்டும்தான் முடியும், எங்களை ஆளுகிறதுக்கு இடம் விட்டுறக்கூடாது. ஏனால் அதுக்கு இடம் கொடுத்தோம்னு சொன்னா எங்களுடைய விசுவாசம் குன்றி போயிடும். எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் அனுமதிக்கிற பொழுது அந்த விசுவாசம் என்ன செய்கிறது? தேவன் எங்களை நடத்தி கொண்டு போகிறதுக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. என்னிடத்துல என்ன இருக்குது? என்னுடைய வாழ்க்கை எப்படி கட்டுப்பட போகிறதோ அப்படி அல்ல, என்னுள்ள வாழ்கிறவர் பெரியவர். கலாத்தியர் 2:20 சொல்றார், எனக்குள்ள வாழ்கிறவர் அவர் பெரியவர். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஏதுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
பயப்படாதே, நான் தான். சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். அவர் சொல்கிறார், என்னுடைய சூழ்நிலைகளை சங்கீதத்தில் 23வது சங்கீதம் 4வது வசனத்தில் சொல்கிறார், தாவீது சொல்கிறார், கர்த்தாவே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கா இருக்கலாம், எப்படிப்பட்ட காரியமா இருக்கலாம், கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். இந்த சூழ்நிலை மாறலாம், யுத்தங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக வரலாம், தேவனுடைய மனுஷர்களே தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பலாம், தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பலாம். பிரச்சனை இல்லை. வேதம் சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். சூழ்நிலை எதுவாக இருக்கலாம், சூழ்நிலை எப்படியும் இருக்கலாம், சூழ்நிலைகளை இல்லை என்றே சொல்லலாம், ஒன்றும் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் இந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் அவர் ஜீவன் உள்ளவர், அவர் மரணத்தை வென்றவர். நான் காணப்படுகிறது அல்ல, காணப்படாதவைகளின் நிச்சயத்தை நம்பி இருக்கிறவர். பிதாவே, இந்த பல நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, இந்த சூழ்நிலைகளை எங்களை கட்டுப்படுத்த முடியாது. நான் காண்கிறதுனாலே அல்ல, விசுவாசத்தினாலே பேசுகிறோம். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தாவே, பவுல் சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கும் பொழுது உம்முடைய வசனம் சொல்கிறது, என்னுடைய கிருபை உனக்கு போதும், என்னுடைய பலம் உனக்கு பூரணமாய் வழங்கும் என்று சொல்லி. கர்த்தாவே, எங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருக்கலாம், ஆனால் வரப்போகிற சூழ்நிலையா இருக்கலாம், வரப்போகிறதான உபத்திரவங்களா இருக்கலாம், ஆனால் இது எல்லாவற்றையும் விட உம்முடைய வசனம் எங்களுக்கு ஒரு தைரியமா இருக்கிறது. வரப்போகிறதான இந்த காரியங்களுக்கு மேலான தேவனுடைய சமாதானம், தேவனுடைய பிரசன்னம் இனி வரப்போகிற இந்த மகிமைக்கு ஈடாக முடியாது. நீர் வரும் பொழுது நீர் எங்களுக்காக கொண்டு வருகிற அந்த ஜீவ கிரீடத்துக்கு, கர்த்தாவே, அந்த மகிமைக்கு ஒப்பான சாயலுக்கு நிகராக இந்த பூமியில எதுவுமே இல்லை அப்பா. நீர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கிருபை உள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அவர்களை எல்லாம் உம்முடைய உள்ள கையிலே வரைந்திருக்கிறீங்க. கர்த்தாவே, எங்களை தொடுகிறவர் உம்முடைய கண்ணின் மணியை தொடுகிறார். கர்த்தாவே, நீர் எங்களை உம்முடைய உள்ள கையிலே வரைந்து ஒவ்வொரு அணுவையும் நீர் சீர்தூக்கி பார்க்கிறீங்க. எங்களுடைய எல்லா போக்கிலும் வரத்திலும் எல்லாம், எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா துன்பங்கள், பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அந்த சூழ்நிலை எங்களை கட்டுப்படுத்த முடியாதபடி நீர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்தினால் மூடிக்கொள்ளுங்கப்பா. கர்த்தாவே, எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற விசுவாசத்தோடு ஓடத்தக்கதாக உம்முடைய கிருபை அவர்கள் மேல் வந்திறங்கட்டும் அப்பா. உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நடத்துங்க, கிருபையா இருந்தல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால் மறுபடியும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வரும் வரை உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாராருமே சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்யும் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். Thank you.